அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான வீடியோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கஸ்டமைசேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணி போர் அடிச்சு போயிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் கூட வந்திருக்க ஒரு ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்டு சில பேர் போர் அடிச்சு போய் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓஎஸ் மாற்றலாம் அப்படின்னு ரூட் பண்ணுவாங்க மொபைலை. இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூட் லோடரை அன்லாக் பண்ணி ரிகவரி இன்ஸ்டால் பண்ணி ஏதாச்சும் வந்து புதுசாக ஏதாவது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாமா ஐடியா பண்ணுவாங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மொபைலை ரூட்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம மொபைலை வந்து எந்த அளவுக்கு லுக்கை வந்து இன்னும் வேற லெவலில் காமிக்கிறது. ஆண்ட்ராய்ட் கியூ வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆண்ட்ராய்ட் கியூவோட லுக் வந்து எப்படி நம்ம மொபைல் அதாவது நார்மல் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி கொண்டு வரலான்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் அதாவது மொபைல் கஸ்டமைசேஷன் வீடியோஸ்லாம் வேணும்னா ப்ளீஸ் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு. ஸோ தட் நான் வந்து இன்னும் வேற லெவலான கஸ்டமைசேஷன் வீடியோஸ்லாம் நிறைய சீரியஸாக பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக புரியும். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் வீடியோ தான் புதுசாக போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஆண்ட்ராய்ட் கியூவோட கஸ்டமைசேஷன் பார்த்துடலாம். அதாவது நீங்கள் வந்து பேசிக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலே உங்களால் வந்து லுக் அண்ட் ஃபீல் பொறுத்தவரை ஆண்ட்ராய்ட் கியூவாக உங்கள் மொபைலை கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஐ வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஐ தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களோட வெர்ஷன் சில டைம் வந்து சில பேர் ஆண்ட்ராய்ட் 7 ஆண்ட்ராய்டு 8 இந்த மாதிரி லோவர் வெர்ஷன் உள்ளவங்களும் கூட ஆண்ட்ராய்ட் கியூவோட வெர்ஷனை உங்களால் லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் எப்படி ஆண்ட்ராய்ட் கியூவோட ஃபீல்க்கு கொண்டு வரது, அதுவும் இல்லாமல் நமக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் தேவைப்படுறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நமக்கு வந்து டோட்டலாக 4 ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படக்கூடிய ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோவா லான்ச்சர். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த லான்ச்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த லான்ச்சர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூப்பர் ப்ரோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர், அதாவது அந்த அப்ளிகேஷன் ஏபிகே ஃபைல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐகான் பேக் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஸ்ப்ளெண்டிட் அப்படின்ற ஒரு ஐகான் பேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம ஆல்ரெடி பார்த்தவங்கள ஜூப்பர் ப்ரோன்னு ஒரு ஆப், அந்த ஆப்பில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தீம், அந்த தீம் பேர் பார்த்திங்கன்னா ஓஷியான்ற தீம். அந்த தீம் வச்சு தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் கியூ வந்து கொண்டு வர போகிறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக நான் ஒரு ஃபைல் கொடுப்பேன். அந்த ஃபைல் எதுக்குன்னா உங்களுக்கு லேஅவுட் வர ஆண்ட்ராய்ட் கியூவோட லேஅவுட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபைலை வச்சு. ஸோ தட் உங்களுக்கு லேஅவுட் பார்க்கும்போது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் கியூவோட ஃபீல் வந்து உங்களுக்கு தரும். ஸோ இந்த 5 விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதுக்கான எல்லா ஆப்ஸ் அண்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நோவா லான்ச்சர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சூஸ் இயர் இனிஷியல் லேஅவுட்னு தான் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் கொடுக்கக்கூடாது, ப்ரௌசன் கொடுங்க. ஏன்னா நான் கீழே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னு அந்த லேஅவுட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரௌசன் கொடுத்துருங்க. ப்ரௌசன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைல் எங்கன்னு சர்ச் பண்ணி அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நோவா லான்ச்சரில் அப்ளை ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் நோவா லான்ச்சர் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஐ வந்து இது மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் கியூவில் பார்க்குற அளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோங்களே ஜூப்பர் ப்ரோன்னு ஒரு ஆப், அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள், இது மாதிரி வந்துடும் யூஐ. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நோவா லான்ச்சரில் உள்ளே போய்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் போயிடுங்க. ஹோம் ஸ்க்ரீன் போய்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே விட்ஜெட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் விட்ஜெட் ப்ரோன்னு இருக்கும். இதில் வந்து 1x1 அந்த வெர்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து டாப்பில் வைக்கிறேன். ஸோ வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கிரியேட்டின்னு கொடுத்துடணும். கிரியேட்டின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு அந்த விட்ஜெட் வந்து ப்ளேஸ் ஆகிடும். இப்போ இந்த விட்ஜெட்டில் நம்ம என்ன தீம் அப்ளை பண்ண போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோங்களே ஓஷியான்னு ஒரு தீம், அந்த தீமை தான் வந்து நம்ம இப்போ இதில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ண என்ன பண்ணணுன்னா இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி ரீசைஸிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணும் நான் ஃபுல் லென்த் கொடுத்துக்கிறேன். இப்போ ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸை அதாவது அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் காமிக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து லைப்ரரி ஐக்கான் இருக்குங்களே மேலே, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் ஓஷியா ஏபிகே. ஸோ அதை நீங்கள் லோட் பண்ணணும். லோட் பண்ணிங்கன்னா இந்த ஓஷியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விட்ஜெட்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த ஆண்ட்ராய்ட்
கியூக்கு வந்து என்ன விட்ஜெட் யூஸ் பண்ணுறோன்னா Ocea 10ன்ற இந்த விட்ஜெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேலே சேவ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நேம் வந்து ஒன்று கொடுத்துருங்க. நேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாக் விட்ஜெட்னு போட்டுக்கிறேன். இப்போதைக்கு கிளாக் விட்ஜெட்னு கொடுத்துட்டு எதையும் செக் பாக்ஸ்லாம் கிளிக் பண்ண தேவையில்ல, சேவ்னு டேரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணோன்னா மறுபடியும் வெளியே வந்துடுங்க, ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு, உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் போய்ட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து நோவா லான்ச்சர் லான்ச் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் டிஃபால்ட்டாக வைக்க போகிறேன். டிஃபால்ட்டில் போய்ட்டு டிஃபால்ட் ஆப் செட்டிங்ஸில் போய்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் போய்ட்டு நான் டிஃபால்ட்டாக எனக்கு நோவா லான்ச்சர் தான் வேணும்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு லெவலான யூஐ வந்து நமக்கு வந்துருச்சு. அந்த விட்ஜெட் பார்த்திங்கன்னா செம்மையாக இங்கே ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வேறு என்ன நம்ம பண்ணணும்னா அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஐக்கானை மாற்றணும். ஐக்கானை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளெண்டிட்னு நம்ம ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஆப்புக்கு நம்ம இப்போ போகணும். இப்போ நம்ம அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளெண்டிட் ஆப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த ரவுண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐக்கான்ஸ் இருக்குது எல்லாமே இதில் காமிச்சிரும். எல்லா ஐக்கான்ஸும் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எல்லா கஸ்டமைசேஷனும் இதில் பண்ணிக்க முடியும். இப்போ நான் மறுபடியும் அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே நம்ம ரவுண்டாக ஒரு ப்ளூ கலர் ஐக்கான் இருக்குங்களே, அந்த ஐக்கனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது எங்கே போய் இந்த ஐக்கானை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு. நோவா செட்டிங்ஸில் போய்ட்டு லுக் அண்ட் ஃபீலில் ஐக்கான் ஸ்டைலில் ஐக்கான் தீம் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஐக்கான்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஐக்கானு. நானும் இது பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஐக்கான் மாற்றியாச்சு. அடுத்த கட்டமாக நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் கியூவில் ஒரு சர்ச் பார் வரும். ஸோ அந்த சர்ச் பார் எப்படி மாற்றணும்னா கீழே நமக்கு வந்து இங்கே ஆல்ரெடி நமக்கு நோவா லான்ச்சர் ஒரு விட்ஜெட் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு ரீப்ளேஸ் கொடுத்துடணும். ரீப்ளேஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ச் பார் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் சர்ச் பார் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கூகுள் 4x1 சர்ச் பார் யூஸ் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட்னு மறுபடியும் கொடுத்துட்டோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கீழேயும் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம வால்பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வால்பேப்பரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பரை வந்து நான் செட் பண்ண போகிறேன். செட்டஸ் வால்பேப்பர், டெஸ்க்டாப் வால்பேப்பர் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டோன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபீல்லாம் ஆண்ட்ராய்ட் 10ஓட ஃபீல் அப்படியே வருது. இப்போ நீங்கள் கீழே இப்படி பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஐக்கான்ஸ்லாம் அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே பாருங்கள் நம்ம கூகுள் பே ஐக்கான்லாம் எந்த அளவுக்கு மாறி இருக்குது பாருங்களேன். கூகுள் அப்புறம் நம்மளோட ஜியோ டிவி இந்த மாதிரி ஐக்கான்ஸ் கூட நிறையா வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வந்து ஃபாலோ பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் நிறைய லான்ச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஓஎஸ்லாம் மாற்றுவாங்க மொபைல்ஸில், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி மொபைல் கஸ்டமைசேஷன், அதாவது ஆண்ட்ராய்ட் மொபைல் கஸ்டமைசேஷன் சீரியஸ்லாம் வேணும்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்குதுன்னு. ஸோ தட் நான் வந்து அடுத்த கஸ்டமைசேஷன் வீடியோஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் வீடியோ தான் புதுசாக போட்டுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். மேலும் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.